சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இப்போது உனக்கு சந்தோஷம்தானா? வாழ்க்கையில் நினைத்ததை இன்று நீ சாதிக்கப் போகிறாய். நிம்மதிதானே? இதை கேள், ஒரு முறை இதை கேள். நீ வாழ்க்கையில் என்னவென்றால் என்பதை பற்றி முழுமையாக கேட்டு தெரிந்து கொள். வாழ்க்கை முழுவதும் தோல்வியை சந்தித்து வாழ்க்கையே இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டு மீண்டும் வாழ்வு கிடைக்குமா என்று வெறுப்பில் வாழ்ந்து வந்தாய். உன்னை பார்த்து எங்கே பலரும் பரிதாபப்படுவது போல் நடித்து உனக்கு பின்னால் சென்று உன்னை அவமதித்தும் பேசி வருவதை தெரிந்து மனம் முழுவதும் ரணமாகி விட்டாய். சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என் வாழ்வில் எதுவும் இது நாள் வரை நடந்ததே இல்லை என்று சலித்து கொண்டாய். அன்று இப்போது உன் வாழ்க்கையிலும் அதிசயம் நடந்துதான் இருக்கின்றது. நீ வென்று விட்டாய் தெரியுமா? நீ பிடிவாதமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வென்றிருக்கின்றாய். தவறு செய்தது என் துணைதான். என் துணை என்னை தேடி வரட்டும் என்று பிடிவாதமாக இருந்தாயே, சாதித்து விட்டாய் அல்லவா? இன்று உன் துணை உன்னை தேடி வருகிறார். ஆனால் எப்போதும் இந்த பிடிவாதம் இருக்கும் என்று பிடிவாதத்தால் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்றும் நினைப்பது தவறு என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பிடிவாதமும் முன்கோபமும் யாருக்கும் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தால்தான் வாழ்க்கை சுமூகமாக செல்லும் என்பதனை புரிந்து கொள். நீ நடக்கும் வழியில் அன்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே உறவு பலப்படும். அதை நீ முதலில் உன் துணையிடம் எதிர்பார்க்காதே. அதை முதலில் உன் துணைக்கு நீ கொடுப்பாய். நீ கொடுத்தால் பல மடங்கு அது திரும்ப பெறுவாய். இதை மற்றவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்கின்றாயோ, முதலில் நீ அதை அவர்களுக்கு கொடு. பதிலுக்கு திரும்ப அத்தனையும் உனக்கே வந்து சேர். இதை மட்டும் புரிந்து கொண்டால் யாரிடமும் உனக்கு பகை ஏற்படாது என்பதனை புரிந்து கொள். இது நாள் வரை வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பாய். அதையெல்லாம் வீணடிக்காமல் இனி வரும் வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள். உன் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு கொடுத்து போகும் பண்பை பயன்படுத்திக்கொள். நல்வாழ்வு கிடைக்கும். திரும்பி வரும் உன் துணை உன்னை உயிராக உலகமாக நினைத்து வருகிறார். இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டார் என்று உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். மற்றவை கவனமாக நீதான் நடத்த வேண்டும். எந்த ஒரு தவிப்பும் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் தைரியமாக இரு. வெற்றியை நீ இன்று அனுபவிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. இனி நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.